ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு புதுசாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா என்னோட தங்கச்சி நான் இன்னைக்கு சேலஞ்ச் கொடுக்க போகிறேன். எப்பயுமே ஒரே டான்ஸு அது இதுன்னு தான் போட்டுட்டு இருக்கா. ஸோ இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலாம். வாங்க உள்ள வாங்க, உள்ள வந்ததானே பேச முடியும். ஹாய், வெல்கம் டு பொன்ஸ்ரா கார்த்திக் சேனல். இன்னைக்கு அக்கா எனக்கு வந்து சேலஞ்ச் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. சரி, என்ன சேலஞ்ச் பார்ப்போம். இப்போ நாங்கள் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம். அங்கே வந்து 100 rupeesக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 பொருளாவது எடுக்கணும். 100 rupeesக்கு நீ எடுக்கணும், என்ன எடுத்தாலும் சரி, அது உன்னோட இது. பட் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் மேக்ஸிமம் 1-2க்கு மேலே எடுக்கக்கூடாது. சரி சரி, எடுத்த பொருளே எடுக்கக்கூடாது. சரியா? 8 பொருள், 10 பொருள் உன்னோட திறமை தான். நீ 10 பொருள் கூட எடுக்கலாம், அது உன்னோட திறமை. ஆனால் 8 பொருள் எடுக்கணும். ஆனால் யூஸ்ஃபுல்லா என்ன எடுத்துட்டு வரான்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? 8 பொருள் அந்த பையன் ரொப்பி கொண்டுட்டு வந்துடுறேன். கொண்டு வரான்னு பார்ப்போம். இந்த 100 ரூபாய்க்கு 8 பொருள் இந்த பையன் ரொப்பி கொண்டுட்டு வரேன். வீட்டுக்கு வந்து என்னென்ன பொருள் வாங்கிட்டு பார்ப்போம். சரியா? போவோம் வாங்க வாங்க போலாம். இப்போ நம்ம பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் ரோட்ல நடந்து போறோம். அக்கா நாங்கள் எல்லாரும் நாங்கள் ரோட்ல கூட ஜாஸ்தி இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. எடுக்கலாமா? என்ன எடுக்கலாம்? வெளிச்சமே இருக்கு. இருக்கட்டும், அரை மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிக்கணும். தேடிட்டு இருக்க, அப்புறம் வீட்டுக்கு போகணும், டைம் ஆகுதுல்ல. நீ இவகிட்ட சொல்லக்கூடாது, உனக்கு தேவைன்னு நீ எடுத்துக்கணும். ஆமாம், டாப் ராமன். ஓகே, நீ எடு, நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். ஓ, லைட்டு பளிச்சுன்னு தெரியுது. ரைட்டா நீ சும்மா சுத்துறதுக்கு தான் வந்திருக்கியா? எடு டக்கு டக்குன்னு தேடு, தேடி எடு. அதுக்குன்னு அரை மணி நேரமா கடையில் நிற்க முடியாது. எடு டக்குன்னு. 100 ரூபாய்க்கு சரி சரி, 100 ரூபாய்க்கு சுபாக்காக எடுத்துட்டு போ. அது உங்கள் விருப்பம். எது எடுக்கிறியோ நீ எடு. கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுத்துடுறா. இதெல்லாம் பை விட்டு இந்த பவுடர் இது எடுக்க போறியா? என்ன சொல்லுவாங்க, இது அங்கதாக்கா இருக்கும். எடு. என்ன அந்த பக்கம் திருப்பி, இந்த பக்கம் திருப்பி, கூடைய கட்டு. கூடியெல்லாம் இப்போ கம்மிக்கூடாது, கூடியெல்லாம் கம்மிக்கூடாது. லூசி காட்டிட்டேன், கூடியெல்லாம் கம்மிக்கூடாது. தரவு தான் கூடியெல்லாம் கம்மிக்கூடாது. இந்த பக்கம் போறீங்க. பெருசா இருந்தா என்ன எடுக்க வேண்டியதானே? சரியா போயிடும். அப்புறம் அதான் உங்களோட சேலஞ்சு, அதான் உன் சேலஞ்சு. என்ன கணக்கு? 10 ரூபாய் 10 ரூபாய் அம்மா எடுத்துருங்க. 10 ரூபா 2 மட்டும் எடுப்பியோ? அக்காக்கு வேண்டாமோ? அது அக்காவுக்கு வாங்கும்போது தான். எங்க போயிட்டா? அதோ மேலே போலாமா? மேலே. நீ எனக்கு எடுத்துட்டு வந்திருக்க? ஓ, இதுதான் அங்க இருந்துச்சு நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜ்ல, அந்த பால் டப்பா. ஆமா, gift கொடுத்தாங்கல. அது யார் கொடுத்தா? நீங்க தான்.
ஓ அந்த படம் கொடுத்தாங்களா? இன்னும் சின்ன பிள்ளைன்ட்டு நான் அந்த ஜெல்லி எடுத்துட்டேன், நாளைக்கு செய்யலாம். ஓகே. ஸ்ட்ராபெரி. சரி போலாமா? எடுத்துக்கோ. சின்ன டப்பாலாம் இருக்குல்ல, இந்த வச்சு ரெடி அடிக்கிறது. ம். அடிக்குமா? அடிக்கும். என்ன ரேட்டு? 30 ரூபாய். ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எதுக்கு அது? மசாலா போட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. சரி போட்டுக்கோ. பெரிய டப்பா வாங்கிக்கலாமா? இதே போதுமா? ஏதாவது வாங்கிக்கோ. 18 ரூபா தான், 3 ரூபா தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதில் என்னது இது? பாத்திரம் வைக்கிறது. பாத்திரம் வைக்கிறது. காய் கட் பண்ணுறது. சிசர் எடுத்தாச்சா? டைம் ஆகுது. முடிஞ்சுதா? கார் செக்ஷன். தட்டு, பிளேட்டு, கப்பு, பக்கெட்டு. இது என்ன ரோல்லாம் இருக்கு? ஓ, நாய்க்குட்டி வச்சு நாம என்ன பண்றது? இதான் இந்த காரெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்களே. இந்த ஃப்ளவர் பாட்லாம் நல்லா இருக்கு. எவ்வளோ? ஆமாக்கா, 220 ரூபா. 240 ரூபா. அந்த ஜாடி மேல இருக்கு, சூப்பரா இருக்கு. கிஃப்ட் கொடுக்குறது. நான் இதான் வாங்குறேன்னு நினச்சேன். அக்கா கொடுத்தா 100 ரூபால நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாப்போமா? ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்? அதை எங்கேயும் காமி, நாங்கள் தூக்கி காமிப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில். ஸ்ப்ரே அடிக்கிற பாட்டில் வாங்கினேன். 20 rupees. 25. ஆனா வந்து 20 தான் பில்லிங் அங்க. அப்படியா? சரி 20. வேற பாரு. 20 தான் இருக்கும், 25 தான் இருக்கும் பில்லிங். 30 ரூபா போட்டு 30 25 ரூபா போட்டு. இதுல என்ன பிரைஸோ அதுதான் பிரைஸ். அதான். ஆமா. சோ இது வந்து 25 ரூபாய் போட்டுருக்கு. ஓகே. அப்புறம் ஜிம்ஜாம் 2 பிஸ்கெட்டா? ஒரு பிஸ்கெட். ஒரு பிஸ்கெட் எவ்வளவு இது? 10 ரூபா. 10 ரூபாய். சோ இது ஜிம்ஜாம் 10 ரூபாய். சோ எவ்வளவு ஆச்சு? 35 ஆச்சா? சர்ஃப் எக்ஸல் பவுடர் ஒன்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க மேடம். சோ ஏரியல் வாங்குனதே ஏரியல் இருக்கும் கூட 45 ரூபாய். 45 ரூபா. இது ஜெம்ஸ் 10 ரூபா. 55 ரூபாய். டாப் ராமன் 10 ரூபா. 65 ரூபாய். லேஸ் 10 ரூபா. 25. இது சோப்பு எவ்வளோ? 25. இது வந்து 3 ரூபா ஒன்று 9 ரூபா. 9 ரூபாய். 75 பிளஸ் இது 85. இது ஒரு 9 ரூபா. 93 ரூபா. 94 ரூபாய்க்கு வாங்கிட்டா. 100 rupeesக்குள்ள வாங்கிட்டா. 8 பொருள் பரவாயில்ல. ஏன்னால இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான. ஏன்னா இது யூஸ். இது நம்ம கடை திறந்தாதான் சோப் எடுக்க முடியும். நம்ம கடை திறக்க இன்னும் 3 நாள் இருக்கு. அதனால சோப்பு வேணும், துணி பவுடரு, கம்ஃபர்ட்டுமே வேணும். அதனால கம்ஃபர்ட் வாங்கினேன். துணி பவுடர் இது ஒன்று பத்தாது. நம்ம வீட்டில் 5 லிட்டர் லிக்விட் இருக்கு. அதனால சும்மா இது ஒன்று எடுத்தேன். அப்புறம் இது வந்து சும்மா கிண்டி திங்கலாம் அப்படின்னு எடுத்தேன். இது வந்து விளம்பரத்தில் வந்துச்சா இன்னைக்கு. அப்புறம் ஜெம்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்து ஜெம்ஸ் எடுத்தேன். அப்புறம் நாங்கள் இன்னொரு இது வந்து 100 rupeesல நான் வந்து 94 rupees நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சூப்பரா? சூப்பர். ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு.